Wait there. Who's this? ये चेयरमैन है, अच्छा काम का चेयरमैन है ये। Is everything okay? Okay, madam. Thank you, madam. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. மா யாருமா இது? வெளில போமா. ஏமா இங்க வந்து உயிர் எடுக்கிறீங்க? போமா போமா. ஏப்பா என்னப்பா அங்க பிரச்சனை? சார் 2 நாளா வந்து சும்மா நச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்க சார். சார் பிஸியா இருக்கான்னு சொன்னாலும் போக மாட்டேங்கிறாங்க சார். ஐயா வணக்கங்க ஐயா. எங்க வீட்டுக்காரு வயல்ல வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது பாம்பு கடிச்சு இறந்துட்டாரு ஐயா. அதான் அரசாங்கத்துல பணம் தரதா சொன்னாங்க. அதாங்க ஐயா உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். வயல்ல விதை நெல்லு போடுறதுக்கு கூட காசு இல்ல. குழந்தைங்களுக்கு சாப்பாட்டு செலவுக்கும் படிப்பு செலவுக்கும் கூட காசு இல்லைங்க ஐயா. நீங்க தான் எங்களுக்கு எப்படியாவது உதவி செய்யணுங்க ஐயா. எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட் இருக்குமா, நிறைய அதிகாரிகள் கையெழுத்து போட வேண்டி இருக்கு. நிறைய டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த ஃபைலு போய் வர வேண்டி இருக்கு. இங்கெல்லாம் போய் வந்தாதான் உங்களுக்கு பணம் கிடைக்கும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வாழும் வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரமா நான் ஒரு வழி சொல்றேன், கேளுங்க. சொல்லுங்க ஐயா. வடநாட்டுல இருந்து NGOன்னு ஒரு டீம் வந்திருக்கு. அவங்கள போய் நீங்க பாருங்க. இல்லன்னா ஏன் மூலியமா அவங்கள உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். நீங்க தனிப்பட்ட முறையில போனா உங்களுக்கு லோன் கிடைக்காது. நீங்க ஒரு 20 பேர் சேர்ந்து ஒரு குழுவா வாங்க. குழுவா வந்தீங்கன்னா அவங்க மூலியமா உங்களுக்கு தேவையான பண வசதிகள், லோன் வசதிகள் எல்லாம் செஞ்சு தரேன். அதாண்டி வடநாட்டுல இருந்து ஏதோ ஒரு குழுக்காரங்க வராங்களாம். நம்மள மாதிரி இல்லாதப்பட்டவங்களுக்கு காசு பணம் தராங்களாம். அதனால நம்ம பொழப்புக்கு தகுந்த மாதிரி அத பொட்டி கடையோ பூ கடையோ வச்சு பொழைச்சிக்கலாம். எப்படி எதுவுமே இல்லாம கொடுப்பாங்க? ஆயா சக்கரை கார்டு, 4 போட்டோ, ஆதார் கார்டு இருந்தா பணம் கொடுக்கறாங்களா? சரி கண்ணு. வணக்கம் தலைவரே. தலைவரே, நீங்க சொன்ன மாதிரி அந்த 3 கிராமத்துல 20 பேரை சேர்த்து 3 குழுவா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா பொட்டிக்கிறக்காரன், பூ விக்கிறவன், பழம் விக்கிறவன், பேர் சிம்பளை விக்கிறவன் யாரும் இல்லைங்க தலைவரே. எல்லாத்தையும் கழிச்சு கட்டிட்டேன். நிலம் இருக்கிற விதவி பெண்களா தான் பார்த்து சேர்த்திருக்கேன். முக்கியமான விஷயம் என்னன்னா 3 ஏக்கர் 4 ஏக்கர் இருக்கிற விதவி பெண்களா தான் உள்ள வராங்க. தலைவரே ஏதாவது பார்த்து செய்யுங்க தலைவரே. சுழிவா காரியம் பார்த்து வச்சிருக்க, இதுல எந்த பிசிறு வந்துடக்கூடாது. நன்றி தலைவரே. வரங்க தலைவரே. அம்மா செருப்பு தொடப்போம் 2 தான் துணை. என்னடா அவன் செருப்பு இங்கே வருது? அட காலு, நீ காலை அந்த பக்கம் வச்சு தலையை அந்த பக்கம் வச்சு விட்டுருவாடா. அரே என்னடா இது 2 பக்கமும் கால் இருக்குது? தூக்கத்துல டிஸ்டர்ப் பண்ணிட்டு மூடிட்டு படுங்களா நொன்னைகளா? மூட்டு படுகிற மாதிரி விடுறீங்க. மச்சான் 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 எந்திரா மச்சி. என்னடா ஆச்சு? ஓ முடியலடா இவனுக்கிட்ட. டேய் இந்த நேரத்துல மண்ணல்றானுங்கடா. வாங்கடா என்னன்னு போய் கேட்கலாம். சீக்கிரம் வாங்கடா. வாடா சீக்கிரம்டா. வாடா டேய் வாடா மச்சி சீக்கிரம். டேய் நோட்டு போடாதீடா. ஏய் நிறுத்துடா. ஏய் நிறுத்துடா. என்ன ஏண்டால்றீங்க? செங்கல் சூளைக்கு மண் அள்ளுறேன் தம்பி. செங்கல் சூளைக்கு? ஆமா தம்பி. ஏய் சூளைக்கு மண் எடுக்கறாங்களா? வாங்கடா போலாம். வாடா. சரி எடுத்துட்டு போடா. மச்சி எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்குடா. என்னடா சொல்ற? இது செங்கல் செய்யற மண்ணே கிடையாதுடா. இது விளைச்சல் மண்ணுடா.
வேற எதுக்கும் எடுக்கிறானுங்கடா. சொல்லுப்பா. அப்பா, நான் ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்த மண்ணும் நம்ம ஊர் மண்ணும் ஒன்று தான் சொல்கிறாங்க. நேரில் வரேன்ப்பா. வா பூவே, வாடா பார்த்துக்கலாம். அப்பா, மாமா வாப்பா. வா பூவே. என்னப்பா ஃபோனில் ஏதோ சொன்ன விஷயம் ரொம்ப சீரியஸ்ண்ணே? அப்பா, எல்லா ஊர் மண்ணு மாதிரியும் நம்ம சேலத்து மண்ணு அவ்வளோ சாதாரணமான மண்ணு கிடையாதுப்பா. உலக நாடுகளே அசந்து பார்க்குற அளவுக்கு நம்ம மண்ணில் அவ்வளோ தாது பொருள் இருக்கு. அது மட்டும் இல்லைப்பா, மேக்னைட்டு, கிரானைட்டு, டைட்டானியம், அயன் ஓரு, மெக்னீசியம் உட்பட பல தாது பொருள் கிடைக்கிற தங்க பூமி. லேப்ல ரிசர்ச் கொடுத்துருக்கேன். ரிசல்ட் கூடிய சீக்கிரம் வந்துடும். அதுக்குள்ள மண்ணல்றதை தடுத்து நிறுத்தணும்ப்பா. பாய், மண்ணும் சரி பொண்ணும் சரி நம்ம தாயோட கற்புக்கு மேல மதிக்கணும். ஆமாண்ணே. அப்பேற்பட்ட மண்ணை திருட எவனா இருந்தாலும் என் கண்ணு முன்னாடியே இருக்க கூடாது. அண்ணே, இது வரைக்கும் மண்ணை திருட வேணும், இதுக்கப்புறம் மண்ணை திருட நினைக்கிற வேணும், உயிரோட இருக்க மாட்டானே. அண்ணே சொல்ல, அன்பரச மகளும் நம்ம தம்பியும் வண்டியில ஒன்னா போயிட்டு இருக்காங்கண்ணே. என்னடா சொல்ற? ஆமாண்ணே. டேய், குட்டி ஏத்திக்க வேண்டியதானே? நான் டிராபிக்ல மாட்டிட்டேன், அவங்க போயிட்டாங்க. அவங்க எங்க போனாலும் விடாத, ஃபாலோ பண்ணு. ஃபாலோ பண்றேன். சரிண்ணே. புகழ், அப்பா எங்கடா போயிட்டு வர்ற? காலேஜுக்குப்பா. காலேஜ் தான் போயிட்டு வர்றியா? யாரா அந்த பொண்ணு? யாரோ ஒரு பொண்ணை வண்டியில் வச்சு சுத்தினியாமே, உங்க சித்தப்பை ஃபோன் பண்ண? என் மாமன் பொண்ணு கூட தானே சுத்தினா, அதுல என்ன தப்பு? தப்பு தாண்டா, எல்லாமே தப்பு தாண்டா. நீ மாமன்னு சொல்றியே, அவன் உங்க அம்மாவை கொன்னது தப்பு, அவன் என் கையை வெட்டின தப்பு. உனக்கு ஒன்று தெரியுமாடா? உன் கூட பிறந்த அண்ணன் ஒருத்தர் இருந்தான், அவனை கொன்னது இதே மாமன் தான்டா, அதுவும் தப்பு. என்னப்பா சொல்ற? புகழ், நானும் உங்க அம்மா உயிருக்குயிரா காதலிச்சேன். இது உன் மாமனுக்கு பிடிக்கல. உங்க அம்மா பண்ண பிடிவாதத்தால வேண்டா விருப்ப அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ணி ஒரே வருஷத்துல நீங்க ரெட்ட பிள்ளையா பிறந்தீங்கடா. ரொம்ப சந்தோஷமாப்ல.
வரட்டுமா மச்சான்? நல்லபடியா போயிட்டு வாங்க. வர்றோம்மா. போயிட்டு வாங்க. வரோம் கண்ணி. வாமா. போயிட்டு வரேன். சரிம்மா தங்கச்சி, போயிட்டு வாம்மா. ஐயோ நான் எதுவும் பண்ணலையப்பா மாப்ள, நான் எதுவும் பண்ணல மாப்ள. ஐயோ பிள்ளைய கொண்டுட்டேடா. சத்தியமா நான் எதுவும் பண்ணல மாப்ள. உடனே விட மாட்டேன்டா. ஏய் நான் எதுவும் பண்ணலப்பா. ஊர்க்காரங்க எல்லாம் பாக்குறாங்க. என் சட்டை விடியா. பதறதுல இதான்டா பாசம். நம்ம குடும்பத்தையே அழிச்சிட்டு அவன் மட்டும் சந்தோஷமா இருக்கான். நீங்க என்னடா அவன் பொண்ணோட சேர்ந்து சுத்துற. இனிமே பண்ண மாட்டேன். நெஞ்செல்லாம் கொதிக்குதுடா. இப்ப உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுல. இனிமே நீயே முடிவு பண்ணிக்கோ. நான் பாத்துக்கிறேன். நீ எல்லாத்தையும் முடிவு பண்ணிக்கோ. நான் பாத்துக்கிறேன். என்னடா உன் மாமாவுக்கு பாராட்டு விழா நடந்துட்டு இருக்கு, நீங்க சீரியஸா உட்காந்துருக்கா? ஒன்றும் இல்லடா. இவன் எப்படி தான்டா. டேய் உன் மாமா பொண்ணு வருதுடா. சரி நீ பேசிட்டு வா, நான் செமினாரில் போறேன்.
எங்கள் ஏவிஎஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு பாராட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் திரு அன்பரசு ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இப்பொழுது ஐயா அவர்கள் மலைவாழ் பெண்ணிற்கு சில உதவிகள் செய்ததை இப்போது திரையில் காணலாம். நான் ஒரு மலைவாசி பொண்ணுங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் இருந்த நிலைமையே வேற. நான் டாக்டர் ஆகணும்னு எனக்கு ஆசை. கரண்டே இல்லாத எங்க ஊர்ல சிமிலி விளக்காலதான் புத்தகத்தை வச்சு படிப்பேன். ஆனா நீட்டு தேர்வுக்கு பாஸ் பண்ண புத்தகத்தை மட்டும் படிச்சா பத்தாது, ஸ்மார்ட் போன் தேவை, அதுல இன்டர்நெட் கனெக்ஷனும் தேவை. எங்க வீட்டுல ஸ்மார்ட் போன் வாங்கி தர கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. நான் நிறைய பேர்ட்ட உதவி கேட்டேன், யாருமே உதவி பண்ணல. அப்போதான் அன்பரசு ஐயாவை பத்தி கேள்விப்பட்டு நான் உதவி கேட்டேன். நான் படிக்கிறதுக்கு எல்லா உதவியும் செஞ்சாரு. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு மேடையிலெல்லாம் அவ்வளோவா பேச தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் விவசாயம் தான். எனக்கு எங்கள் அப்பா தாத்தா காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் ரொம்ப இஷ்டப்பட்டு செய்கிற ஒரே தொழில் விவசாயம் மட்டும்தான். விவசாயத்தை நான் எந்த அளவுக்கு இஷ்டப்பட்டு செய்கிறேனோ அந்த அளவுக்கு நீங்கள் படிப்பில் ஆர்வத்தை காட்டணும். அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ நீங்கள் மேடையில் பார்த்த இந்த பொண்ணு தான் தவளப்பட்டி கிராமத்திலேருந்து ஆத்தூர் டவுனுக்கு வரணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு 20 கிலோமீட்டராவது ஆகும். அந்த ஊருக்கு நினைச்ச நேரத்தில் பஸ் எல்லாம் வராது. ஒரு நாளைக்கு 2 முறை தான் பஸ் வரும். அதை தவற விட்டா அன்னைக்கு படிப்பு போச்சு. மலை கிராமத்தில் மின்சார வசதி, தொலைத்தொடர்பு வசதி, இந்த மாதிரி எந்த வசதியுமே இல்லை. இவ்வளோ எதுக்குங்க இன்னைக்கு நம்மளாம் யூஸ் பண்றோமே செல்போனு, இன்டர்நெட்டு, இப்படி அடிப்படை வசதிகள் கூட அந்த கிராமத்தில் இல்லை. டாக்டருக்கு படிக்கணும்னு ஆர்வத்தோடையும் ஏக்கத்தோடையும் இருந்த அந்த பொண்ணு முறையான பஸ் வசதி கூட இல்லாத இந்த மலை கிராமத்துல இருந்து ஆத்தூர் டவுனுக்கு நடந்து போயும் படிக்க முடியாது, வண்டியில போற அளவுக்கு வசதியும் கிடையாது. ஆத்தூர் டவுன்லயே தங்கி படிக்கிற அளவுக்கு பணமும் கிடையாது. இந்த மாதிரி நெருக்கடியான சூழ்நிலை தான் என் நண்பன் மூலமா இந்த பொண்ணை ஒரு நாள் நான் பார்த்தேன். அந்த பொண்ணு டாக்டருக்கு தான் படிக்கணும்ன்ற ஆர்வத்தை மதிச்சேன். அதனால அந்த பொண்ணோட படிப்புக்கு என்னால என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் நான் செஞ்சேன். இந்த மாதிரி பல கிராமங்கள் வறுமையில் பின்தங்கி தான் இருக்குது. இன்னும் நான் பெருசா ஒன்றும் படிக்கலைங்க. ஆனா படிக்கிற பிள்ளைங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நீங்க என்ன வேணாலும் படிங்க, எவ்வளவு வேணாலும் படிங்க, ஆனா விவசாயத்தை மட்டும் மறந்துடாதீங்க. அப்பதான் இந்த அன்பரசு மாதிரி 100 அன்பரசு உருவாவீங்க. இதெல்லாம் ஒரு நாள் மாறும். அத உங்களால மட்டும்தான் மாத்த முடியும். எங்க அப்பா பாராட்டு விழாக்கு வந்ததுக்கு நீ ஏன் உருன்னு இருந்த? எங்க அப்பாவை பாராட்டுறது உனக்கு பிடிக்கலையா? உங்க அப்பா பேசுறதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஆனா எனக்கு தான் ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. ஏன் உனக்கு என்ன பிடிக்கலையா? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல என்ன சந்தேகம்? இதுக்கு போய் ஏன் இப்படி ஃபீல் பண்ற? நில்லுப்பா. சித்தப்பா, அப்பாவை பார்க்கணும். உள்ள மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. இவரு வேற. நீ 10,000 டன் மண் அனுப்பதா சொல்லி என்கிட்ட 500 crores கேஷ் வாங்கியிருக்கேன். பட் இதுவரைக்கும் 200 டன் மண் கூட வந்து சேரலை. எனக்கு மணி இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஃபார் மீ மெட்டீரியல் அண்ட் டைமிங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். என்கிட்ட மணி வாங்கிட்டு சீட் பண்ணணும்னு நினைச்சதோ என்னப்பா நடக்குதுங்க? கண்ணை வச்சு மிரட்டுறான், அதுவும் என் கண்ணு முன்னாடியே. ஏய் உட்காரியா. யாருப்பா இவங்க? ஏண்டா டேய், பிசினஸ்ல 1000 இருக்கு, இதெல்லாம் நீ கண்டுக்கிற கூடாது. தப்பு பண்றப்பா, அதுவும் ரொம்ப பெரிய தப்பு பண்ற. இப்பதானே புரியுது. அன்னைக்கு பாராட்டு விழால மாமா சொன்னதை கவனிச்சேன். அவர் பேசினது எல்லாமே சரின்னு பட்டுச்சு. ஆனா இப்ப நீ பண்றத பார்த்தா எதுவுமே சரின்னு படல. நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தன்னு வச்சுக்க, என் மாமன் கூட சேர்றத ஒன்னால மட்டும் இல்ல, இங்க எவனாலும் தடுக்க முடியாது. போடா,
உன் மாமனோட போய் சேரு. உன் மாமனை மட்டும் இல்ல உன்னை சேர்த்தே கொண்டு விடுவேன். உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்க. இதுல கையெழுத்து போடுமா? ஏய் இது நல்லா இருக்குல்லடா. சூப்பர் மச்சி. சூப்பர் மச்சி. அப்படியே காசும் சேர்த்து கொடுத்துரு. சரியா? உனக்கு வேணா தரேன்டா, கவலைப்படாத. அப்படியா? என்னடா டேய், இந்த அம்மா கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போங்கடா. சரிடா. அம்மா, டெக்னாலஜின்றது நம்ம வளர்ச்சிக்கு தான். ஆனா அதுக்கே அடிமையாயிடக்கூடாது. இந்நேரம் நான் உன்னை காப்பாத்தலனா உன் உயிரே போயிருக்கும். பார்த்து போமா. நன்றிங்கண்ணா. ஆதினி, 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 டொன்டொடைன். உன்னோடு நான் வாழ்ந்த ஒவ்வொரு மணித்துளியும் மரணப்படுக்கையிலும் மறக்காது கண்மணியே. சி, நிறுத்து. நான் என்ன கஷ்டத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன், நீ சினிமா டயலாக்லாம் பேசிட்டு இருக்க. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல 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 அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது புனிதமானது புனிதமானது. என்ன ஃபீலிங்கா இருக்க? எங்க அம்மா 100 நாள் வேலைக்கு போறாங்க பூ. அதனால பக்கத்து வீட்டு அக்கா கிட்டதான் என்ன பத்திரமா பாத்துக்க சொல்லிட்டு போவாங்க. அவங்க கிட்டதான் நான் வளர்ந்தேன். ஆனா அவங்கள ஒரு லாரி இடிச்சு அவங்க கால் உடைஞ்சிருச்சு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.